நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஜாஸ்வா டிவி மூலமாக இந்த செய்தியை கேட்க அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவன் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட மனிதன் நான் நல்லவனாய் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி எத்தனையோ முறை தன்னைத்தானே நொந்து கொள்கிறார்கள். நான் வாழ்வதை நல்லவனாய் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வேதத்தில் உத்தமனாய் நீதிமானாய் வாழ்ந்த ஒருவனுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அவனுடைய வாழ்க்கையில் அவன் மாத்திரம் அல்ல, அவன் குடும்பம் முழுவதுமே தேவனுக்குள்ளாய் பாதுகாக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. நான் நல்லவனாய் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி இந்த நாளிலும் இந்த டிவிக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா? நல்லவனாய் வாழ்வது பெரிய நன்மைக்கு, அதுவும் கர்த்தரோடு வாழ்வது அதைவிட பெரிய நன்மை என்பதை உங்கள் மத்தியில் தேவன் பேச விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென். நோவா தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே, ஆமென், தன் காலத்திலே வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நாட்களில் வாழ்ந்தவர்கள் ஏதோ தவறு செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள், தேவனோடு வாழாமல் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நோவா மாத்திரம் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானா. ஆமென், ஹல்லேலூயா. யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் என் தேவனுக்கு உண்மையாய் இருப்பேன், நான் என் தேவனோடு கூட இருப்பேன் என்று சொல்லி உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன் இவன். நான் உண்மையாய் வாழ்வதனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவன் ஒரு நாளும் நினைக்கவில்லை. கர்த்தருக்காய் நான் வாழ்கிறேன், நான் கர்த்தரோடு வாழ்வேன், கர்த்தரும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உறுதி அவனுக்குள்ளாய் இருந்தது. சரி, இந்த நோவா தன் காலத்திலே வாழ்ந்த போது மற்றவர்களைப் போல வாழவில்லை என்பதை இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறபடியால் மற்றவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை நாம் வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின்றது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காய் தேவன் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு, தேவன் விசனப்படக்கூடிய அளவுக்கு அந்த மனிதர்கள் வாழ்ந்தார்களாம். அவர்கள் பொல்லாத இருதயம் உள்ளவர்களாய், யாருமே ஒழுங்காய் வாழவில்லை, ஒழுங்கினமாய் வாழ்ந்தார்கள். அக்கிரமம் நிறைந்தவர்களாய், கிரமமில்லாமல் செய்கிற யாவுமே என்னதான்? அக்கிரமம் தான். இவர்கள் அக்கிரமம் செய்கிறவர்களாய், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லார் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த மனுஷனும் உண்மையுள்ளவனே அல்ல. எந்த மனுஷனை நீங்கள் எடுத்தாலும் அவன் மாயையாத்தான் காணப்படுகிறான். யார் நல்லவன் என்று நாம் நம்புகிறோமோ அவர்கள்தான் நமக்கு எதிரியாக, நமக்கு துன்மார்க்கமாக காணப்படுவார்கள். நான் நம்பினேன், ரொம்ப நம்பினேன் அந்த மனுஷனை, ஆனால் அந்த மனிதர்கள் தான் என்னை ஏமாற்றினார்கள். நான் அந்த மனிதனை ரொம்ப நம்பி அவர்களுக்கு பேருதவியாய் நான் இருந்தேன், ஆனால் அவர்கள் தான் எனக்கு எதிரியாய் மாறினார்கள். இப்படி எத்தனை பேரை நீங்களும் நானும் சொல்லலாம் தெரியுமா?
நிறைய பேர் நமக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் நோவா தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இருதயத்தில் பொல்லாப்பு நிறைந்தவர்கள். அவர்கள் நினைவுகள் எல்லாம் பொல்லாதவைகளாய் காணப்பட்டது. அப்படி என்றால் என்ன? தேவனுக்கு விரோதமாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் தேவனுக்கு அவர்களை கண்டவுடனே ஏன் இவர்களை படைத்தோம் என்று சொல்லி, இவர்களெல்லாம் ஏன் இந்த பூமியில் சிருஷ்டித்து வைத்தோம் என்று சொல்லி வேதனைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. அவர்களுடைய எல்லா சிந்தனைகளும் கெட்டதாக இருந்தது, தேவனுக்கே விரோதமாக இருந்தது. இப்படிப்பட்ட மனிதர்களை அழிக்கதான் தேவன் சித்தம் கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதே அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிப்போம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியை பார்த்தபோது, இந்த மனிதர்கள் விசனப்பட்ட போது, அந்த தேவன் விசனப்பட்ட போது இந்த மனிதர்களை பார்த்தபோது இந்த பூமியும் கூட சீர்கெட்டதாக இருந்ததாம். இந்த பூமி ஒரு சீரான நிலைமையில் இல்லை, ஒழுங்கான நிலைமையில் இல்லை. எங்கு பார்த்தாலும் சீர்கேடான காரியங்கள். இன்றைக்கும் கூட அப்படித்தானே நடக்கிறது. எங்கு பார்த்தாலும், யாரை எடுத்தாலும், யாரையும் விடவில்லை. இந்த பாவமானது எல்லா வீடுகளிலும், எல்லா குடும்பங்களிலும், எல்லா பிள்ளைகளிடத்திலும். ஒருவேளை என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டலாம். ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், எல்லா இடத்திலும் சீர்கெட்டதான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வீடுகளிலே பாவங்கள் நிரம்பி இருக்கிறது. நாட்களில் பார்ப்போமானால் எல்லாருடைய கைகளிலும் செல்போன். இந்த செல்போனில் சீர்கெட்ட காரியங்களை பிள்ளைகளும் பெரியவர்களும் நாமும் கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்னைக்கு விரல் நுனியில் பாவம் செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பூமி சீர்கெட்டு போயிருக்கிறது. அன்று நோவாவின் நாட்களிலே இருந்தது போல இன்றைக்கும் பூமி எப்படி இருக்கிறது? சீர்கெட்டு போயிருக்கிறது. யாருக்கு விரோதமாய் யார் எழும்புவார்கள் என்று சொல்லி எந்த வினாடியிலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனிதனுக்கு மனிதன் விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இது பொல்லாத உலகமாய், பொல்லாத பூமியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பூமி சீர்கெட்டதாய் இருக்கிறது. சீர்கேடான காரியங்களை ஜனங்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் நோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பூமியை நான் என்ன செய்ய போகிறேன்? நிக்கிரகம் பண்ண போகிறேன், ஒன்றுமில்லாமல் போக பண்ண போகிறேன். இந்த பூமியில் எதையும் நான் விட்டு வைக்க போவதில்லை, எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாமும் கூட அழிவுக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் பாவம் பெருகினதால் அதனால் அழிவு மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நோவாவை போல தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அவனை அந்த பாவம் நெருங்கவே இல்லை. அதே போலதான் இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு முன்பாய் உத்தமமாய் நடக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அடுத்து வாசிப்போம், இந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் இங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நோவா காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் பொல்லாதவர்களும் மிகவும் சீர்கேடானவர்களுமா இருந்தார்களாம். மனுஷனை தேவன் படைக்கும் பொழுது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியுமே படைத்தார். ஆனால் மனிதர்களோ தேவையற்ற காரியத்தில் தலையிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தேவன் சொல்லாத காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாதபடி நடந்தார்கள். அடுத்ததாக வாசிப்போம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 17:27. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமான பாவம் பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லோரையும் அழித்து போட்டது. ஆமென். நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும்
நோவா பிரசங்கித்து கொண்டே இருந்தான், இந்த பூமியானது அழிய போகிறது, இந்த பூமியில மழை வரப்போகிறது. ஆனால் ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அந்த மழை அதுக்கு முன்னாடி வரவே இல்லைல்ல, அதனால ஜனங்கள்லாம் சொன்னாங்க, இனி அழிவு வராது, இனி என்ன செய்யாது, அழிவு வராது, இந்த தேசமானது அப்படியே தான் இருக்கும். இவன் ஏதோ சொல்கிறான், இவன் பைத்தியக்காரனை போல பேசி கொண்டு இருக்கிறான், இந்த பூமி அழியாது. இன்னைக்கும் ஜனங்க அதைத்தான் சொல்றாங்க. இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரியுமா தோணுது? நான் சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, இயேசு வரமாட்டார், சொல்லத்தான் செய்வாங்க, ஆனால் இயேசுலாம் என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். நான் சொல்கிறேன், ஒரு நாளில் தேவன் சீக்கிரமாகவே வரப்போகிறார். அது எந்த நேரம் என்று சொல்லலை, வேதம் சொல்கிறது நள்ளிரவிலோ அதிகாலையிலோ மதியத்தில் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வருவார் என்று சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு காரியம். அதனால தான் நோவா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை செய்தான். அந்த பேழைக்குள் பிரவேசிக்கும் வரை என்ன செஞ்சாங்களாம், அவங்க புசித்து குடித்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம பார்ப்போமானா, ஆண்டவர் வருவார் வருவார் என்று சொல்கிறார்கள், ஆனால் அவர் வரமாட்டார் என்று சொல்லி தைரியமாய் எத்தனை துணிகரமாய் பாவம் செய்கிறோம் தெரியுமா? ஒரு ஆயத்தம் நமக்குள்ளே இல்லை. ஆயத்தம் நமக்குள்ளே தேவை. நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அதிகாலை ஜெபம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டால், ஐயோ அதிகாலையிலையா, அதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா, காலையில் தான் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், அந்நேரம் நீங்கள் எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க, ஜெபிக்க சொல்கிறீங்களே, அது தப்பு. அதிகாலை ஜெபம் என்னால் முடியவே முடியாது. டாக்டர் எனக்கு சொல்லிட்டாங்க காலையில் எழும்பாத என்று சொல்லி. பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தின் மூலம் இந்த அதிகாலை ஜெபத்தை நம்ம இடத்திலிருந்து தடை செய்து விடுவான். தினமும் அதிகாலையில் எழும்பி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்கும் பொழுது, அந்த நாளை நீங்கள் தொடங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சம் தோன்றும். அந்த நாள் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, நான் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது, ஆனால் அன்னைக்கு தாங்க ரொம்ப போராட்டத்தை சந்திக்கிறேன். நான் கேட்குறேன், அந்த போராட்டத்தில் நீங்கள் தோற்று போனீங்களா? இல்லவே இல்லை. யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறோமோ அவங்கெல்லாம் போராட்டத்தை ஜெயிப்போம். போராட்டம் வரும், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பூமியில் வாழும் பொழுது போராடாமல் இல்லவே இல்லை. எல்லா காரியத்திலும் போராடி ஜெயித்தார். அவர் ஜெயித்ததுனால நாமும் ஜெயிக்க முடியும். இதை விசுவாசிக்கணும். அதனால நான் அதிகாலையில் எழும்பி ஜெபித்த உடனே எனக்கு போராட்டம் முதல்ல அப்படிதான் இருக்கும். அதிகாலையில் எழும்பி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ சித்தம் அறிய வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது நம்மை விட்டு இவன் விலகி போகிறான்னு பிசாசனம் நினைத்து நம்மோடு கூட போராடுவான். ஒருவேளை நான் ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு அவனை விட்டு விலகிறேன்னா உடனே நம்மளை விட்டு விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? நம்ம கூட போராடுவாங்க. இல்லை நீ போகாத, நல்ல வழிக்கு போகாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி மீறி நீங்கள் வரும் பொழுது ஜெயத்தை எடுப்பீர்கள். அதே போல தான் அதிகாலையில் நீங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி ஒரு துணிச்சலோடு அதிகாலை ஜெபத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது பிசாசானவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாள் ஒரு ஜெயமுள்ள நாளாய் மாறும். யாரெல்லாம் அதிகாலை ஜெபத்தை ஏறெடுக்கிறோமோ அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை நிச்சயமாய் பெற முடியும். இந்த நோவா தேவ சித்தம் அறிந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை பார்த்தான். எபிரேயர் 11:7 வாசிப்போம். எபிரேயர் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் விசுவாசத்தினால தேவனிடத்தில் அவனுக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசம். மழையே பார்க்கல, ஆனால் மழை பெய்யும், அது காணாத ஒரு காரியம். ஆமென். வேதம் சொல்கிறது, கண்டு விசுவாசிப்பவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான். யாரெல்லாம் தேவன் சொன்னதை அப்படியே நம்புகிறோமோ அவர்கள் எல்லாருமே பாக்கியவான். ஒருவேளை மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் ஒரு பைத்தியக்காரர்கள், என்ன வேத வசனத்தை நம்பி வாழ்றாங்க. இல்லை, இந்த வேத வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், நம்முடைய பாதைக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வேத வசனத்தை நான் நம்புவேன் என்று சொல்லி யாரெல்லாம் அதை நம்புகிறோமோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாகவே விடுவிக்கப்படுவோம். இந்த நோவா தன்னுடைய குடும்பத்தையே அந்த பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணினான். அவன் ஒரு பயபக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன்.
தேவனோடு கூட வாழ்ந்தவன். அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? அவபக்தி உள்ளவர்கள், தேவ நம்பிக்கை இல்லாதவர்களாய் வாழ்ந்தார்கள். வேத வசனம் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் அவபக்தி உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களிடத்துல தேவ நம்பிக்கையே இல்லை. அதனால தான் அழிவு வரப்போகிறது, பூமி அழிய போகிறது என்று சொல்லி நோவா பிரசங்கித்த போதிலோ அவர்கள் யாருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் நோவாவின் காலத்தில் நடந்தது போத மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று வேத வசனம் சொல்லியிருக்கிறபடியால் அந்த வசனத்தை நம்பாதபடி அந்தெல்லாம் அழிவு வராது. சீக்கிரத்தில் அப்படி உலகம் அழியாது, ஏதோ ஒரு பக்கத்தில் அழியோ, மற்றெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. சீக்கிரத்தில் இந்த பூமியானது வெந்துருகி போகும் என்று சொல்லி வேத வசனம் சொன்னபடியே நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். அவருக்கு பயந்தவர்களை, அவரோடு கூட இணைந்தவர்களை அவர் கூட்டிக் கொண்டு போவார். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு நல்ல பழக்கம் அந்த நோவாவுக்கு இருந்ததனால அவன் நீதிமானாய் மாறினான். அடுத்ததாக வாசிப்போம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 7:1. அங்கே தேவனே அவனை நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பேரை சொல்லி அழைக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பிள்ளைக்கு ஒரு செல்லமாக ஒரு பேர் வைப்போம். அதே மாதிரி ஆபிரகாம் ஆண்டவருக்கு பலியிட சொன்னது போது அவன் பலியிட வந்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்தவன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு எல்லா விசுவாசத்தின் தகப்பனும் அவர். இந்த நோவா ஆண்டவருக்கு பயந்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால, அவர் மேல பயபக்தியா இருந்ததுனால அவருக்கு பேர் என்ன தெரியுமா? நீதிமான். தேவனே சொன்னார், நீ எனக்கு முன்பா நீதிமான், நான் உனக்கு இந்த பேரை வைக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்க பண்ணினல்ல, குடும்பத்தை ஆதாயப்படுத்திட்டீல. கடைசி நாட்களில் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது அவனவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ள கடவன் என்று சொல்லி. இந்த பூமியில நம்ம பிள்ளையுடைய ஆத்துமாவை, நம்ம கணவருடைய ஆத்துமாவை, நம்ம மனைவியுடைய ஆத்துமா, உறவுகளினுடைய ஆத்துமாக்களை கூட நம்மளால காக்க முடியாத காரியம். ஆனது அதை விட நம்முடைய ஆத்துமாவே நாம் காக்க முடியாத காலத்திற்குள்ளாய் வந்துவிட்டோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறபடியால் அவனவன் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்ளக்கூடவன் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதனால தான் அவனுடைய ஆத்துமாவை அவன் காத்துக்கொண்டதனால், அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்கிறார், இவன் நீதிமான். ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பிழையற்றவன், குற்றம் செய்யாதவன், எல்லாவற்றிலும் நீதியாய் நடப்பவன், பொய் சொல்லாதவன், உண்மையுள்ளவன், உத்தமன். ஹல்லேலூயா. சத்தியம் நிறைந்தவர்கள். ஒரு நாளும் அவர்கள் தவறி நடக்க மாட்டார்கள். எல்லா நாளும் தேவனுக்கு பிரியமாய் நடப்பார்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். ஏன் இந்த கிருபை கிடைச்சது? இன்னைக்கு நான் ஆண்டவருக்காக வாழ்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறேன். பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நான் பரிசுத்தமாக வாழணும்னு பிரயாசப்படுறேன். யாருமே பூரண பரிசுத்தர்கள் அல்ல, நானும் கூட தான். ஆனால் பரிசுத்தமாக வாழணும்னு பிரயாசப்படுறோம் பாருங்க, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறோம் பாருங்க, பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நடக்கிறோம் பாருங்க. இந்த நடக்கையை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்காய் உண்மையாய் வாழ விரும்புகிறோமோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நோவா தன் காலத்தில் பாவம் பெருகின போதிலும் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்ந்தது போல, அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தது போல, தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் வாழும் பொழுது கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும். எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த கிருபை நம்மை தாங்கும். அந்த கிருபை தாங்கும்படியா நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். நீர் வரும் காலம் சமீபம்.
நோவா காலத்தில் சம்பவித்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்லியிருக்கிறபடியால் ஆண்டவரே, இந்த நாட்களில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது நீர் வருநாள் சமீபம், அதை எதிர்கொண்டு நாங்கள் வரத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தத்தை தாரோ, ரட்சிப்பை தாரோ. நாங்கள் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். விசேஷமாய் நான் என் உண்மையாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபை கிடைக்கட்டும். நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு கண்களில் வடிகிற கண்ணீரை தொடுத்து அவர்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளிலே கிருபை கிடைத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் அவர்கள் செயல்பட வேண்டிய எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.